8ஆம் தேதி போன வருடம் ஜனவரி 8ஆம் தேதி இருந்து ஒரு வருடம் அன்று திருப்பலி வைக்க முடியாத ஒரு சூழலில் இன்று அவற்றை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த நல்ல நாளிலே அனைவருமாக ஒன்று கூடி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்தது நம்முடைய தாய்க்கு செய்த கடமை மட்டுமல்ல, அவர் இறைவனில் நம்பிக்கை கொண்டு இறந்திருக்கின்றார். எனவே அவர் இறைவனோடு இருப்பார் என்ற நம்பிக்கையை நம்மளுக்கு இந்த திருப்பலியானது கொடுத்திருக்கின்றது என்ற மகிழ்வுடன் இந்த திருப்பலிக்கு அருட்தந்தை அவர்களே எனக்கும் தெரியாது. ஏனென்றால் இந்த வருடம் தந்தை அவர்கள் வந்திருந்தார்கள். அதற்கு பிறகு நான் அவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் தேதி தான் போன இடையில மறுபடியும் பார்த்துட்டு நான் தொடர்பு பண்ணுற பொழுது ஒன்றும் பரவாயில்லை, நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் வாங்கள், வருவதற்கு முன் என்னை சந்தித்து மட்டும் செல்லுங்கள் என்று சொல்லியிருந்தார் ஃபாதரு. அதன்படி நேற்று போய் சந்தித்தோம். அதோட எல்லாத்துக்கும் எனக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, இங்கே திருப்பலி வைப்பதற்கு மட்டும் அனுமதி தரல, பங்கு தந்தை நானே வருகிறேன் என்று முதல் அந்த ஒப்புதலை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபாதருக்கு அம்மாவை யாரும் தெரியாது, எங்களையும் யாரும் தெரியாது, நாங்களும் இந்த ஊரில் இல்லை, அதனால் யாருமே தெரியாது. ஆனால் முதல்ல தொடர்பு பண்ணுறப்ப யாரும் தெரியாதனால ஃபாதர் இல்லை இங்கே அதனால் என்னுடைய அனுமதி இல்லாமல் வைக்க முடியாது, இந்த மாதிரி உங்களுடைய அனுமதி இல்லாமல் நம்ம வைக்க மாட்டோம், எப்போவுமே கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிந்தவங்க நம்மளுடைய இந்த ஊரினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற பங்களுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற ஜெயராஜ் அவர்களை தொடர்பு கொண்டு ஃபாதர்கிட்ட நாங்கள் பேச சொன்னோம். இந்த மாதிரி சொல்லுங்கள், நாங்கள் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம். அவர் சொன்ன உடனே அடுத்த நாள் நான் தொடர்பு கொண்ட உடனே சொல்லிட்டார், சிஸ்டர் நான் திருப்பலிக்கு வரேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் ஃபாதர் அவர்கள் இந்த ஏற்பாடு செய்வதற்கு, இந்த ஒரு நல்ல ஒரு திருப்பலியை ஆற்றுவதற்கு அனுமதி தந்தது மட்டுமல்ல, இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு நம் அன்னைக்காக செபித்த உங்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பிலும் எங்களுடைய உறவினர்கள் சார்பிலும். அடுத்ததாக எங்களுடைய அருட்தந்தை, பாசமிக அருட்தந்தை, என்னோடு எல்லா துன்பங்களிலும் பங்கு கொள்கின்ற, இன்பங்களிலும் பங்கு கொள்கின்ற அன்பு தந்தை சார்லஸ் கென்னடி அவர்கள் அப்படிதான் நிறைய பேர் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அவங்க எல்லாம் சொன்னது முதல்ல ஒரு டேட்டாக இருந்துச்சு, அதனால் அவங்களுடைய ப்ரோக்ராம் மாறினதுனால எல்லாருமே வர முடியாமல் போயிடுச்சு. அதனால் இருந்தாலும் என்னுடைய இந்த என் மீது உள்ள பாசத்தினாலும் என்னுடைய அன்னைக்கு ஜெபிக்க வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்திலும் இங்கு வருகை தந்து சிரமம் பார்க்காது, அவருக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கலாம், சிரமம் பார்க்காது மணமதுரையிலிருந்து இங்கு வருகை தந்து எங்களுடைய அன்னையினுடைய இந்த முதல் வருட திருப்பலியில் பங்கு பெற்றதுமல்ல, ஒரு அருமையான திருப்பலியை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். உண்மையிலுமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த திருப்பலி. அந்த திருப்பலியை நல்ல விதத்திலே பங்கெடுப்பதற்கு இந்த திருப்பலியை நிறைவேற்றி கொடுத்த என்னுடைய அன்பு தந்தை சார்லஸ் கென்னடி அவர்களுக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய உறவினர்கள் அனைவரின் சார்பாகவும் பேசுகிறேன். அடுத்ததாக இங்கு இந்த திருப்பலிக்கு நல்ல முறையிலே பங்கு கொள்வதற்கு இந்த இசைக்குழு, இசையை வேண்டிய சிறுவனுக்கு முதலில் பாராட்டுகளை தெரிவித்து, இந்த ஊரில் இருந்து இதை கற்றுக்கொண்டு பையன் ரொம்ப அழகாக வாசிச்சாங்க. அதனால் என்னுடைய அனைவரும் சார்பாக பாராட்டுகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதை பற்றி தெரியல. இருந்தாலும் வளருங்க, வாழ்க. அந்த சிறுவனுக்கும் அவர்களோட அழகாக பாடிய அந்த சகோதரி அவர்களுக்கும் எங்களுடைய அனைவரும் சார்பாக இந்த திருப்பலியிலே பங்கு கொள்வதற்கு வருகை தந்து பங்கு கொண்டு என் தாய்க்காகவும் என்னுடைய உறவினர்களுக்காகவும் ஜெபித்த உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு கூட இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள், இந்த எப்போவுமே இந்த இதில் திருப்பலி நிறைவேற்றணும், இந்த ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றணும்னா அதற்கு ஏற்பாடு செய்யக்கூடியவங்க இந்த கோயில் பிள்ளையாக இருந்து உதவி செய்து கொண்டிருக்கின்ற அந்த சகோதரி அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றி. எப்போ போய் சொன்னோன்னா நல்லா இடத்தையெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி ஏற்பாடு செய்திருவாங்க.
அவங்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த திருப்பலியை பங்கு கொள்வதற்காக வந்திருக்கின்ற இந்த ஊர் மக்கள் அனைவருக்காகவும் இந்த திருப்பலி நிறைவே ஜெபித்த அனைவருக்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக திருவாளர் ஜெயராஜ் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றி. ஏன்னா நான் யாரும் போய் சொன்னதுக்கப்புறம் தான் வாழ்க்கை தெரிவிச்சு நாங்கள் யாரும் சொல்லி, அதனால் அவருக்கு என்னுடைய சிறப்பான நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. இது முடிந்தவுடன் கல்லறையில் வந்து இப்போ ஜெபம் பண்ணி வந்துருச்சு. அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய இல்லத்திற்கு சென்று உங்கள் அம்மாவுடைய அன்பு விருந்திலே உங்களுக்கு கொண்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.